நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். அம்மா வீட்டு கிச்சனில் தான் நான் வந்து இன்றைக்கி சமைக்க போகிறேன். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே தான் வந்து அம்மா வீட்டுக்கு வந்தப்போ தான் பிரியாணி வந்து ரெசிபி பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அங்கே வீட்டுக்கு போயிட்டோம். திரும்ப வந்து இப்போ நான் ஒரே ஒரு நாள் தான் அங்கே இருந்தேன். அடுத்த நாளே இங்கே திரும்ப கிளம்பி வந்துட்டேன். என்னோடய வீட்டுக்காரர் வந்து சென்னைக்கு வேலை விஷயமா போயிருக்காங்க. ஸோ அங்கே தனியாக இருக்க முடியாது அப்படின்றதுனால நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். காலையிலே அப்பா வந்து டிராஃபிக்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கூப்பிட்டு வந்துட்டார். ஒரு 7 மணிக்கெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டார். இப்போ ஒரு டைம் வந்து 10 மணி ஆச்சு. 11 மணிக்கு வந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனைக்கட்டி பக்கத்தில் கேரளா தான், இங்கேருந்து பக்கம் தான் நமக்கு. ஃபோட்டோஷூட் எடுக்கிறதுக்காக வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பார்க்க போயிருந்தப்போ அங்கே தான் போயிருந்தோம். பட் அப்போ வந்து தண்ணி கொஞ்சமாக வந்துட்டு இருந்ததுனால அங்கே வந்து சரியாக எடுக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க கேமராமேன் வந்து. அதனால் வந்துட்டோம் நாங்கள். அப்புறமா தான் ரெசார்ட்லாம் போய் ஃபோட்டோஷூட்லாம் எடுத்தது. இப்போ தண்ணி மழை வந்ததுனால கொஞ்சம் இப்போ தண்ணி நிறையா வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி போய் அங்கே பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். சரி கிளம்புறப்போ நம்ம திடீர்னு சடனாக பிளான் பண்ண ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, எப்பவுமே வீட்டில் உருளைக்கிழங்கு தான் இருக்கும். அதை வச்சு தான் டக்குன்னு பண்ண முடியும். அதனால் உருளைக்கிழங்கு போண்டா வந்து சுட சுட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஏன் இந்த ரெசிபி நான் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, காலை 7 மணிக்கு வரும்போதே ஆவின் பாலகத்தில் வந்து சூடாக சமோசா உருளைக்கிழங்கு போண்டா அதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. வர வழியில் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு சமோசா பிடிக்கும்ல, சமோசா இருக்கு வாங்கிக்கிறியா, இல்லை உருளைக்கிழங்கு போண்டா வாங்கிக்கிறியா, வாங்கி தரட்டுமா அப்படின்னு கேட்டார். நான் வந்து காலையில் ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் வேண்டாம் அப்படின்ட்டேன் நான். அப்புறம் இப்போ கிளம்பும் போது சரி இதை சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. அதனால் அதை வச்சு நான் செய்ய போகிறேன். இப்போ நம்ம வீட்டிலே பண்ணிக்கிட்டா எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம் பாருங்க. இப்போ வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செஞ்சுட்டு அப்படியே போகிற வழியில் நம்ம சாப்பிட்டுட்டு இல்லை அங்கே போய் லொக்கேஷனில் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு குழியில் போட்டு வரப்போகிறோம். வாங்க இப்போ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மாவு வந்து பசைஞ்சு வச்சிடலாம். அது நல்லா மாவு வந்து ஊறும் போது சூப்பராக வரும். போண்டா வந்து நல்லா எழும்பி வரும். கடலை மாவு சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ நம்ம உருளைக்கிழங்கு எடுக்கிறோமோ அதுக்கேற்றது போல் மாவு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸில் 2 கிளாஸ் அளந்து எடுத்துக்க போகிறேன். 2 கிளாஸ் கடலை மாவுக்கு 1/2 கிளாஸ் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1 கப் கடலை மாவு எடுத்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்கணும், அதுதான் கணக்கு. மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடலை மாவு அப்படிங்கிறதுனால பெருங்காயத்தூள் சேர்த்து பண்ணும்போது நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. 3 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மாவும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதாவது உப்பு காரம்லாம் பிடிச்சிருந்தா தான் நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாய் தூள் சேர்க்குற மாதிரி இருந்தால் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன், அதனால் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கலரும் கொடுக்கும் அப்படின்றதுனால நான் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்துருக்கேன். இது கூடவே நம்ம ஓமம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு தான் ஓமம் எடுத்திருக்கேன். மாவை நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து மாவு பசைஞ்சு வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உருண்டைகளே இல்லாத மாதிரி நல்லா நான் வந்து நைஸாக மாவு கரைச்சிக்கிட்டேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் மாவு. அப்போ தான் உருளைக்கிழங்கு உள்ளே டிப் பண்ணி எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு ஊறட்டும், நம்ம உருளைக்கிழங்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். உள்ள மசால் வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா சூடு இருந்ததும் எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கடுகு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா ஒரு 4 கடுகு மட்டும் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்க போகிறேன். உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம், அதுக்கும் சேர்த்து இப்போவே நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தோடவே மஞ்சள் தூளையும் சேர்த்துட்டு வதக்கும் போது மஞ்சள் தூளோட பச்சை மணமும் போயிடும். மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி 5 உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் போட்டு நான் வேக வச்சு மேலே இருக்கிற தோல் எடுத்துகிட்டு நான் வச்சுருக்கேன். நார்மலாக இப்போ பொரியலுக்கெல்லாம் நம்ம உருளைக்கிழங்கு குக்கரில் வேக வைக்கிற மாதிரி இருந்தால் நான் வந்து 2 விசில் விடுவேன். கொஞ்சம் பீஸ் மாதிரி கட் பண்ணி செய்கிறதுக்கு. அதே இப்போ நம்ம மசிச்சு செய்ய போகிறோன்றதுனால 3 விசில் விட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஈஸியாக மசிக்கிற அளவுக்கு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணும் போதே நல்லா மசிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டு மசிச்சுக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது, ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ மசிச்சு வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே நான் உப்பு மஞ்சள் தூள் எல்லாமே உருளைக்கிழங்குக்கும் சேர்த்து போட்டு நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். இந்த உருளைக்கிழங்கு மசால் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக பண்ணலாம். காரத்துக்காக வெறும் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு நம்ம குக் பண்ணுறது. இன்னொரு விதம் வந்து பார்த்தீங்கன்னா
கரம் மசாலா, மிளகாய்த்தூள் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பைஸுக்காக சேர்த்துட்டு நம்ம வந்து குக் பண்ணலாம். 2 விதமாக இருக்குது. நான் வந்து காரத்துக்கு பச்சை மிளகாவே நிறைய சேர்த்ததுனால இப்போ மசாலா எதுவும் சேர்க்காம அப்படியே வந்து பண்ண போகிறேன். ஒரு 2 நிமிஷம் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு சேர்த்து குக் பண்ணால் போதும். ஏற்கனவே வேக வச்சதுலாம் அந்த மசாலா சேர்ந்து அந்த காரம்லாம் பச்சை மிளகாவோட காரம்லாம் அந்த உருளைக்கிழங்குல இறங்கணும், நல்லா பிடிச்சி வரணும் அப்படின்றதுனால ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணால் போதும். 2 நிமிஷத்துக்கு உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்தாச்சு. கடைசியாக பொடியை நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் நிறையாவே நான் வந்து போட்டு பண்ணுறேன். கொத்தமல்லி சேர்த்து கலந்து கொடுத்தாச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். முக்கியமாக இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் சேர்க்கணும். நான் வந்து சேர்க்காம பண்ணிட்டேன். அதாவது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் இஞ்சியை மட்டுமாச்சும் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து. இஞ்சியெல்லாம் வாயில் கடிப்பட்டுச்சுன்னா கூட ஒரு சிலருக்கு பிடிக்காது. நீங்கள் இஞ்சி பூண்டு கூட போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கை போட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ இஞ்சி பூண்டு வந்து சேர்க்காம தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் லைட்டாக கையில் தொடுற அளவுக்கு சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் அதை நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக சூடு குறைஞ்சதுமே நான் வந்து இப்போ உருண்டை பண்ணி வச்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப பெருசாக கடையில் போடுற மாதிரி நான் வந்து பண்ணலை, கொஞ்சம் சின்ன சின்னதாகவே பண்ணுறேன். எல்லோரும் ஒரு 3 போண்டா அப்படி சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகிற மாதிரி நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து உருண்டை பண்ணி வச்சுட்ருக்கேன். முதல்ல உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மாவில் கை வச்சதுக்கப்புறம் ஒவ்வொன்றா உருண்டை பண்ண முடியாது. அதனால முதல்ல கொஞ்சம் உருண்டை பண்ணி வச்சுட்டோம்னா இந்த மாதிரி பிளேட்டில் எண்ணெயில் எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் உருளைக்கிழங்கை உருண்டை பண்ணும்போதே கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றி அப்பா வச்சுட்டாரு. அது ஒரு பக்கம் காயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப டைம் ஆகுது அப்படின்னு மாவு லைட்டாக அப்படி எண்ணெயில் போட்டு பாருங்கள், என்ன காஞ்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். மாவு போட்டதுமே மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த உருண்டைகளை இந்த மாதிரி ஒரு 4-5 எடுத்து போட்டுட்டு மாவு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக உருளைக்கிழங்கு சுற்றி இருக்கணும். அந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். நம்ம இங்கிருந்து கொண்டு போகிறதுக்குள்ளே மாவு ஒழுக ஆரம்பிச்சினாலும் பக்கத்தில் வச்சு அப்படியே டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுக்கலாம். ஒரு 30 செகண்ட் 1 நிமிஷம் விட்டுருங்க அப்படியே எண்ணெயில். அப்போ தான் கொஞ்சம் வெந்திருக்கும், திருப்பி போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். மீதி இருக்கிற மாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு போண்டா மாதிரி செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பஜ்ஜி கூட நம்ம பண்ணிக்கலாம். எது வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்படி கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபி நம்ம டிப் பண்ணி பண்ணுற இதில் மாவு வந்து கொஞ்சம் மீதி ஆகவே செய்யும். அது வந்து எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு உள்ள வேக வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம். அதனால உருளைக்கிழங்கு வேகணும்னு இல்லை, மேலே இருக்கிற மாவு கடலை மாவு வெந்ததுன்னா போதும், நம்ம எடுத்துக்கலாம். கலரும் பாருங்கள், இப்போ நல்லா சூப்பராக வந்துருச்சு மாதிரி. நல்லா சூப்பராக உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு. வந்து உருளைக்கிழங்கு போண்டா செஞ்சு கொடுத்துச்சு. அதுவும் வந்து ஏற்கனவே நிறைய முறை செஞ்சுதான். நீ சாப்பிட்டு சொல்லுமா சரி சரி பிரியா ஆசைக்கு நம்ம சாப்பிட்டு காமிச்சிட்டு சொல்லுது. எல்லாமே சூடா இருக்கு, சாப்பிட்டுன்னா எப்படி சாப்பிடுறது? ஃபர்ஸ்ட் போட்டது கீழே போடுறதுதான். பார்த்தா ஏதோ நண்டு பொரிக்கிறேன்னு நினைச்சுப்பாங்க. பாரு சூப்பரா இருக்கு பிரியா. இல்ல உருளைக்கிழங்கு போட்டா சூப்பராக இருக்குது. மாவு வந்து கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு. அதனால வெங்காயம் கட் பண்ணி பிரியா வந்து அதை போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு அதை செஞ்சு பஜ்ஜி மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் குளிக்கிறதுக்காக ஆற்றுல போகிறோம். போகிற வழி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 பக்கமும் மலை, நடுவில் தான் ரோடே இருக்கும். அந்த மாதிரி 2 பக்கமும் நம்ம பார்த்துட்டு போகும்போது மலை தான் நமக்கு தெரியும். ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம போகிற வழியே. அந்த ஆனைக்கட்டி ரூட் வந்து நான் வந்து ரூட் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த லொக்கேஷனை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ போகிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆனைக்கட்டிங்கிற ஒரு பிளேஸ் தான் நாங்கள் போகிறோம். ஆனைக்கட்டியிலேருந்து சாவடியூர் ரிவருக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் போவோம். எப்போவுமே நிறைய டைம் வந்து அந்த சாவடியூர் ஆறுக்கு தான் நாங்கள் போயிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து ஃபோட்டோஷூட்டுக்காக நாங்கள் போகும்போது அந்த லொக்கேஷனை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சோம். முதல்ல ஆனைக்கட்டியிலேருந்து மன்னார்காடு டு ஆனைக்கட்டி ரோடு, அந்த ரோட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். அப்படி போகும்போது சாவடியூர் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா அந்த நான் சொன்ன தண்ணி இருக்கிற பிளேஸ்க்கு வந்துடும். அந்த சாவடியூர் ஆறு பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜை தாண்டதுமே வந்து 2 ரோடு பிரியும். ஒன்று வந்து ஊட்டிக்கு போகிற ரோடு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போகிற ரூட்டு தான். இதில் வந்து அண்ணா வந்து போகிறப்போ சொல்லிட்டு இருந்தார். அதை வச்சு நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த லொக்கேஷனை. புதூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே லெஃப்டில் வந்து பிரிகிற மாதிரி இருக்கும் இந்த டேம் இருக்கிற இடத்துக்கு. அதாவது நான் மேப்பில் வந்து பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா ரங்கநாதபுரம் செக் டேம் அப்படின்னு போட்டிருந்தது லொக்கேஷன். அடிக்கிற வெயிலுக்கு ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தோம். நாங்கள் ரொம்ப நாளாக ஆசை இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி போகிற இடத்துல எங்கேயாச்சும் போய் குளிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதிகமாக ஆட்களும் இல்லாமல் இருந்தாங்க. நாங்கள் கிளம்புற டைமில் தான் ஒரு 3:30 மணி அந்த மாதிரி டைமில் தான் எல்லாருமே நிறைய பேர் குளிக்க வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வெயில் டைமில் குளித்தா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் மதியமே போயிட்டோம்.
வீட்டிலேருந்து ஒரு 11:30 மணிக்கெலாம் கிளம்பிட்டு மதியமே அங்கே போயிட்டோம். நல்லா ஒரு 2 hours நல்லா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இடம். பக்கத்துலேயே மலை ஒட்டி எங்கள் தண்ணி வந்து இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. குட்டீஸ்லாம் கூப்பிட்டு போனால் கூட கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா தண்ணி வந்து கொஞ்சமாக வரதுனால கொஞ்சம் சேஃப்டியாக குளிக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி போகிறப்போ குளிக்கிறதெல்லாம் சேஃப்டி இல்லை தான். கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி போகிறப்ப நம்ம குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த சம்மர் டைமில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த பிளேஸ்க்கு வந்து போய் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.